விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமார். பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளை விடுவித்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றம் வழங்க இருக்குது. இந்த வழக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கப்படுது, இந்த தீர்ப்புக்கு ஏன் நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 2002ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான ஆட்சி குஜராத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல கலவரங்கள் உருவெடுத்தது. இந்த கலவரங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர பல வாரங்கள் ஆச்சு. இந்த கலவரத்துல பல மோசமான சம்பவங்கள் நடைபெற்றது. அதுல ஒண்ணுதான் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அப்போ பில்கிஸ் பானு அப்படின்ற ஒருத்தவங்க 5 மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல இருந்த ஒரு 5 மாத கர்ப்பிணிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல 14 பேர்கள், 3 வயசு குழந்தை உட்பட 14 பேரை கொலை பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஒரு கேஸ் கொடுத்து அந்த கேஸ் நடைபெற்றிருக்கும் போது பல அவநம்பிக்கையான விஷயங்கள் நடைபெற்ற நிலையிலும் அவங்க போராடி தான் இந்த கேஸை வென்றாங்கன்னே சொல்லணும். ஏன்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு போலீசாரே சிலர் அவங்களை பர்சனலா மிரட்டி ஆதாரங்களை அழிக்க முயன்றதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்ல பிரேத பரிசோதனை செய்யாமலே அடக்க செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி பல கொலை மிரட்டல், அதுக்கப்புறம் அவங்கள மருத்துவ பரிசோதனை செய்த டாக்டரே அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படல அப்படின்ற ஒரு பொய்யான சான்றிதழ் வழங்கி இந்த மாதிரி நிறைய கோத்ரூ பண்ணி தான் அவங்க இந்த கேஸை ஸ்ட்ராங்கா நின்று ஒரு நீதி கிடைக்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த கேஸை கடந்த 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில உச்சநீதிமன்றம் இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்க. அப்போ கடந்த 2004ஆம் ஆண்டுல முதல் கைது நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்படி பல இன்னல்களை தாண்டி குற்றவாளிகளை அடையாளம் காட்டி கிட்டத்தட்ட 11 பேரு குற்றவாளிகள்னு தீர்ப்பளிக்கப்படுது. அந்த 11 பேருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கின பிறகு அவங்க சிறையிலையும் அடைக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2022 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த 11 குற்றவாளிகளையும் குஜராத் அரசு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யறாங்க. அதுவும் இதற்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நன்னடத்தை பார்த்து இவங்களை விடுதலை பண்றோம், இந்த 11 பேரையும் விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க விடுதலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை செய்த இந்த குற்றவாளிகளை 15 ஆண்டுகள் மட்டுமே சிறையில வச்சு அவங்கள நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரு அதிர்வலைகளை கிளப்புச்சு. இந்த நிலையில தான் இந்த தீர்ப்பை எதிர்த்து பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடு செய்யறாங்க. இதை தாண்டி பல பொதுநல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. அவநம்பிக்கையில் இருந்த பில்கிஸ் பானுவுக்கு ஒரு கரெக்டான முறையில் தீர்ப்பு வழங்கி அதனை தொடர்ந்து விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு ஒரு அரசு வேலையும் கிடைச்சு அவங்க தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கேஸுடைய முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கேஸ்ல இருக்கிற குற்றவாளிகளுடைய தண்டனையை குறைப்பதற்கான பதிவேடுகளை சமர்ப்பிக்குமாறு குஜராத் அரசுகிட்டையும் மத்திய அரசுகிட்டையும் அவங்க உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ்ல இருக்கிற குற்றவாளிகள் மன்னிப்பு கோருவதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு காட்டமான கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ மாநில அரசு தரப்புல அவங்க என்ன வாதம் வச்சிருந்தாங்கன்னா, புதிய கொள்கைகளின்படி தான் இவங்களை விடுதலை முன்கூட்டியே செய்வதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா புதிய கொள்கையின்படி பலாத்காரம், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியாது அப்படின்ற திருத்தம் அதுல தெள்ள தெளிவாவே இருக்கு. இருப்பினும் இப்படி கொடுமையா நடந்துகிட்ட இந்த 11 குற்றவாளிகளை எப்படி விடுதலை செஞ்சாங்கன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த புதிய கொள்கையின்படி இப்படி விடுவிக்க முடியாது அப்படின்னு தான் பில்கிஸ் பானு தரப்புலையும் சரி இந்த பொதுநல வழக்குகளும் இந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் 2002ஆம் ஆண்டுல தான் இது நடைபெற்றது. ஸோ அப்போது இருக்கிற கொள்கையின்படி தான் நாங்கள் அவங்களை விடுவிச்சோம் அப்படின்னு குஜராத் அரசு தொடர்ந்து முட்டு கொடுத்துட்டு வராங்க. இருப்பினும் பில்கிஸ் பானு வழக்கு விசாரணைக்கு உகந்தது தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பானுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து இவங்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியாது, குற்றவாளிகளுக்கு நிவாரணங்கள் வழங்க முடியாது அப்படின்னு குஜராத் அரசுக்கு காட்டமான பதிலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள்
பெண்கள் அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், அவர்களுடைய மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்குல குற்றவாளிகளை முன்விடுதலை செய்த குஜராத் அரசின் தீர்ப்பையும் ரத்து செஞ்சிருந்தது சுப்ரீம் கோர்ட். இப்படி இந்த வழக்குல வாதங்கள் எல்லாமே முடிஞ்ச நிலையில இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு தான் இப்போ நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு ஒரு பெண்ணாகவும் இந்த நாட்டின் குடிமகளாகவும் என்னுடைய கண்ணியத்தை மீட்டெடுத்தது அப்படின்னு பில்கிஸ் பானு முன்னாடி அவங்க தீர்ப்பு வழங்கி இருக்கும் போது, அந்த 11 குற்றவாளிகளும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இருந்த போது இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லி இருந்தாங்க. அப்போ திரும்பவும் அந்த கண்ணியத்தை உச்சநீதிமன்றம் மீட்டெடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.